பிலாசபர் தான், சிந்தனையாளர் ஃபிக்ரு. இந்த ஃபிக்ரு கொடுக்குறவங்க தான், ஃபிக்ரு அஹ்லுல் ஃபிக்ரு தான். இப்போ ரசூல்லா ஹீரா குகையில் போய் என்ன பண்ணாங்க? திக்ரு பண்ணாங்களா ஃபிக்ரு பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? அஹ்லுல் ஃபிக்ரு தான். ரசூல்லா யார்? அப்புறம் அங்க போய் ஹீரா குகையில உட்கார்ந்தனாலதான் ஜிப்ரீல் வந்து அனுப்பி இருக்கையிலே ரொம்ப கவலைப்படுற ஆளு, நாட்டு நடப்புல வந்து இருக்கையிலே ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறவர் இவர் தான் லீட் பண்ணுவாரு, இவர் தான் வந்து ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணால. அபூபக்கர்லியானும் கவலைப்பட்டவர் தான், ரசூல்லாவும் கவலைப்பட்டவர் தான். ஆனா கவலை யாருக்கு ஜாஸ்தியா அல்லாஹ்வுக்கு தெரியுது? ரசூல்லாவுடைய கவலை ஜாஸ்தியா தெரியும். இவர் ஹீரா குகைக்கே போயிட்டாரு, ஊரே வேணான்னு போயிட்டாரு. என்னடா ஊர் இது? அவருக்கு ஏன் கவலை வந்துச்சுன்னா, சிரியாவுக்கு அவங்க வியாபாரத்துக்கு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா கவலை வரலைங்க, ஏதோ உட்காந்து சிலை வழிபாடு நடந்துட்டு இருக்கலாம் கவலைப்படல. அவர் கவலைப்பட்ட விஷயம் வேற. அவர் போய் பார்க்குறாரு, இந்த பகுதி இவ்வளோ செழிப்பா இருக்கு, இந்த பகுதி இவ்வளோ காஞ்சி போய் கிடக்கு, ஏன்னா இது ஒரு மிஸ்பேலன்ஸ் இருக்கே, இது ஏன் இப்படி இருக்கு? இங்கே அவன் பிறந்தான், அங்கே அவன் பிறந்தான், வேற எதுவுமே கிடையாது, ஏன் மிஸ்பேலன்ஸ் இருக்கு? அதான் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது ஏதாவது பண்ண முடியுமா? இதுக்கு ஏற்பாடு இல்லையா? அல்லாஹ் தான் என்னையும் நம்ம இங்கே இருக்கிற மக்களையும் படைச்சிருக்கான், அல்லாஹ் தான் அந்த மக்களையும் படைச்சிருக்கான். அங்கே ஆறு இருக்கு, அங்கே விவசாயம் இருக்கு, அங்கே இது இருக்கு, இது இருக்கு, அது அவனதுங்கிறான். அங்கே மன்னர் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணி அவன் என்னென்னமோ என்ஜாய் பண்ணிருக்கிறான். இங்கே இருக்கிற மக்களுக்கு அடிப்படை தேவைகளே கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டையும் உட்காந்து அங்கே போய் சொல்யூஷன் போய் தேடுறாங்க. அவங்க தேடின சொல்யூஷன் இது. அவன் சொல்லுவான், அவங்க இல்லைம்பாங்க. உணர்றவங்களுக்கு உணர முடியும் என்ன சொல்யூஷன் அவங்க தேடினாங்கிறது. அப்போ அவங்களால முடிஞ்ச அந்த எஃபர்ட்டும் போட்டுட்டே இருந்தாங்க. முடிஞ்சா ஒரு ஏழையை வந்து அரவணைக்கிறது, முடிஞ்சா ஒருத்தனை வந்து விடுதலை செய்யறது. ஸைத் பின் ஹாரிஸா வந்து எப்போ வந்து அவங்க இது பண்ணியிருந்தாங்க? இஸ்லாத்துக்கு முன்னாடி தானே நல்ல விதமாக நடத்தினாங்க. இரக்கம் காட்டுறது, அந்த சலுகை காட்டுறது, இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் ஊருக்கும் சேர்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த கவலையுடைய வெளிப்பாடு அல்லாஹ் தராசை இறக்கிட்டான். எது? குர்ஆன் மீசான் அப்படிங்கிறான்ல, என்ன தராசு? என்ன வானத்திலிருந்து முள்ளு வச்ச தராசா இறங்கிச்சு? இப்போ குர்ஆன் இது பேலன்ஸ் பண்றது எப்படி? உலகத்தின் செழிப்பான பகுதிகளையும் செழிப்பில்லாத பகுதிகளையும் எப்படி வழிநடத்துவது? இதை பேலன்ஸ் பண்றான்ல. இங்க இருந்து ராஜஸ்தானை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அப்ப இங்க கிடைக்கிற பொருள் அங்க கிடைக்கிற பொருள் சமமா பங்கிடுவது எப்படி? இதுதான் அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்து அந்த மீசான் இறக்கி, அந்த ஒரு சிஸ்டம் இறக்கி, அதுல இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் விலைக்கு. அதனாலதான் இருக்கிறதுல எங்க செலக்ட் பண்ண ஆள இருக்கையில பஞ்சமான பகுதியிலிருந்து செலக்ட் பண்ண. பஞ்சமான பகுதியை எப்படி செழிப்பான பகுதியா மாத்தினாங்க? இந்த மாதிரி அமெரிக்காவோட கள்ள கூட்டணி வச்சு மாத்தினாங்களா? இந்த மாதிரி மாத்தல. இஸ்ராட்ட வந்து அண்டர் டீலிங் பேசினாங்களா? நிரந்தரமா நான் இந்த ஏரியாவில் நான் இருந்துக்கிறேன், நான் உன்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அண்டர் டீலிங்லாம் பேசல. மாத்தினாங்க, புரட்டி காமிச்சாங்க. அதுதான் புரட்சி. வரலாறு பொழந்து பார்க்குது அப்படிங்கிறாங்கல்ல, சும்மா கிடையாது. அப்போ ரசூல்லா இந்த எல்லாம் வச்சு பார்த்து 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 தான் ஒரு கட்டத்துல தான் ரசூல்லா வந்து அல்லாஹ் செலக்ட் பண்றான். அந்த தீராத கவலை நமக்கு இருக்கணும். اللهم صل على